இந்த வீடியோல நம்ம ஒரு ஃபோட்டோல இருக்கக்கூடிய பேக்கிரவுண்ட சேஞ்ச் பண்ணி, அந்த இடத்துல நம்ம நினைக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ எப்படி செட் பண்றது பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம WhatsAppல இருக்கக்கூடிய ஏஐ ஃபீச்சர் யூஸ் பண்ணி, ஒரு ஃபோட்டோவோட பேக்கிரவுண்ட் சேஞ்ச் பண்ணி, அதில எப்படி ஒரு இமேஜ் வந்து செட் பண்றதுன்னு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஆனா, அந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நினைக்கக்கூடிய இமேஜ் வந்து பேக்கிரவுண்ட்ல செட் பண்ண முடியாது. நம்ம ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் வந்து குடுப்போம். அந்த ப்ராம்ப்ட் வழியாவே ஏஐ வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குதோ, அத தான் இமேஜா செட் பண்ணும் பின்னாடி பேக்கிரவுண்ட்ல. ஆனா, நம்ம நினைக்கக்கூடிய இமேஜ் வந்து செட் பண்ண முடியாது. நான் போன வீடியோ போட்டிருந்த வீடியோ பத்தி சொல்றேன். ஆனா, இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, நம்ம ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு ஏத்த மாரி எந்த பிக்சர் பின்னாடி வேணுமோ, அத எப்படி செட் பண்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? இதற்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிக்சார்ட் எனக்கூடிய ஆப் வந்து யூஸ் பண்ணணும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா சப்ஸ்கிரிப்ஷன் தான் கேட்பாங்க. ஆனா, இந்த ஒரு வீடியோல நம்ம எதுவுமே பே பண்ணாம ஃப்ரீயாவே எப்படி பண்ணலாம் அப்டின்ற ஐடியா வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன ஓப்பன் பண்ணிட்டோனே, உங்களுக்கு Google அக்கவுண்ட் யூஸ் பண்ணி சைன் அப் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து தெரியும். இத வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இங்க உங்களுடைய Google அக்கவுண்ட் எல்லாமே காமிக்கும். இதுல எந்த அக்கவுண்ட் யூஸ் பண்ணி சைன் அப் பண்ண போறீங்களோ, அத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, இங்க வந்து பே பண்ற மாரி ஆப்ஷன் வந்து காட்டும். இது எதுவுமே நீங்க செலக்ட் பண்ண வேணாம். மேல வந்து பார்த்தீங்கன்னா, டாப்ல லெஃப்ட் சைட் கார்னர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ராங் மார்க் வந்து தெரியும். அத வந்து பிரஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னாலே போதும். இப்போ நீங்க பேஜ் ஓப்பன் பண்ணோனே இப்படி தான் இருக்கும். இதுல வந்து எடிட் எ ஃபோட்டோ அப்டின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல நீங்க எந்த இமேஜ் வந்து பேக்கிரவுண்ட்ல இருந்து சேஞ்ச் பண்ண போறீங்களோ, அந்த இமேஜ் அண்ட் அதுக்கப்புறமா பேக்கிரவுண்ட்ல என்ன செட் பண்ண போறீங்களோ, அந்த 2 இமேஜ் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் பர்மிஷன் வந்து கேட்பாங்க. அதுல அலோ ஃபைல் வந்து ஆல் அக்சஸ் அப்படின்றத குடுக்கணும். அது குடுத்தோம் அப்படின்னா தான் இங்க இமேஜ் வந்து காட்டும். ஓகேவா? இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பேக்கிரவுண்ட்ல ஒரு இமேஜ் வந்து செட் ஆகி இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்கள்ல, அந்த பேக்கிரவுண்ட் இமேஜ் வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த இமேஜ் வந்து இப்போ ஓப்பன் ஆகிடும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். இங்க கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாட்டம்ல நெறைய எடிட்டிங் டூல்ஸ் எல்லாமே தெரியும். இதுல நீங்க ரைட் சைட்ல கொஞ்சம் டிராக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, ஆட் ஃபோட்டோ அப்படின்ற மாரி ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்கும். நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஆட் ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்ட்டா நமக்கு எந்த இமேஜ்க்கு பேக்கிரவுண்ட் சேஞ்ச் பண்ணணுமோ, அந்த ஒரிஜினல் இமேஜ் வந்து குடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இமேஜ செலக்ட் பண்ணிட்டோனே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜ்ல டிஃபால்ட்டா வரக்கூடிய பேக்கிரவுண்ட் வந்து தெரியுது. இப்போ இந்த பேக்கிரவுண்ட வந்து நம்ம நீக்கிட்டு பின்னாடி இருக்கக்கூடிய பேக்கிரவுண்ட் வந்து செட் பண்ணணும் அப்படின்னு நெனைப்போம். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய எடிட்டிங் டூல்ஸ் வந்து தெரியும். அதுல கொஞ்சம் ரைட் சைட்ல டிராக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு கட் அவுட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து தெரியும். இத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இத செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கீழ வந்து உங்களுக்கு பெர்சன் அப்படின்றது செலக்ட் பண்ணணும். ஸோ இத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இத செலக்ட் பண்ணிட்டோனே, கரெக்ட்டா அந்த பெர்சனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கும். மேல இருக்கக்கூடிய அந்த டிக் மார்க் வந்து பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது தனியா கட் ஆகிடும். இப்ப பார்த்தீங்கனாலே தெரியும். உங்களுக்கு பின்னாடி வந்து நம்ம நெனச்ச பேக்கிரவுண்ட் வந்து வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம கரெக்ட்டா அந்த ஒரிஜினல் பிக்சர்லேருந்து அந்த ஃபோட்டோ மட்டும் தனியா எடுத்து தந்தாச்சு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம அதுக்கு ஏத்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஜூம் அவுட், ஜூம் இன் எப்படி வேணா பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வந்து வைக்கணும்னு தோணுதோ, அதுக்கு ஏத்த மாரி நீங்க வந்து வச்சுக்கலாம். அதேபோல இந்த ஃபோட்டோவோட ஓரியன்டேஷன் கூட நீங்க வந்து மாத்த முடியும். ஹாரிசான்டலா வேணுமா, வெர்டிகலா வேணுமா, அது போல மாத்த முடியும். அதுக்கே வந்து நெறைய டூல்ஸ் வந்து தந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஆப்ல நீங்க ஏஐ ஃபீச்சரும் யூஸ் பண்ண முடியும். பட் அதுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கேட்கும். இப்போ வரைக்கும் நம்ம பண்ணலையா? இது ஃபுல்லாவே ஃப்ரீ தான். யார் வேணா பண்ண முடியும். அன்லிமிட்டட் டைம் வந்து பண்ண முடியும். நம்ம வந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு நெனைப்போம். மேல வந்து டவுன்லோட் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? இது வந்து கிளிக் பண்ணிப்போம். இதுல ஃபார்மேட் அப்டின்னு இருக்கும். இத கிளிக் பண்ணீங்கன்னா, நமக்கு ஜேபிஜி மட்டும் தான் அவைலபிளா இருக்கும். ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா ஃபார்மேட்டுக்கும் நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பே பண்ற மாரி இருக்கும். அதனால நீங்க ஜஸ்ட் ஜேபிஜி அப்டின்றத செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் அனதர் காப்பி அப்டின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு இந்த ஃபார்மேட் வந்து பிடிக்காது. நீங்க என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரிப்ஷன் தான் வாங்கணும். அப்டி இல்லாட்டி வேற ஏதாச்சும் ஒரு ஆப் தான் யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? நான் எதற்காக ஏஐ வந்து யூஸ் பண்ணல அப்டின்னா, ஏஐ வந்து அக்யூரேட்டா வந்து நமக்கு தராது. பேக்கிரவுண்ட்ல வந்து தராது. ஓகேவா? ஏஐலுமே நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அக்யூரேட்டா வந்து பேக்கிரவுண்ட் வந்து தரும். அதற்காக தான் இந்த ஒரு அப்ளிகேஷன் சூஸ் பண்ணியிருந்தேன். ஃப்ரீ அப்ளிகேஷன் அன்லிமிட்டட் டைம் வந்து பண்ணிக்கலாம். பட் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்டின்னா, ஜேபிஜி ஃபார்மேட் மட்டும் தான் இருக்கும். அது என்ன ப்ரோ ஜேபிஜி அப்டின்னா, கொஞ்சம் உங்களுக்கு பிக்சல் எல்லாமே லோவா தெரியும். அதுதான் வித்தியாசம். ஓகேவா? நீங்க ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்டின்னா, பிக்சர் கொஞ்சம் உடையிற மாரி இருக்கும். இப்ப டவுன்லோட் அனதர் காப்பி அப்டின்னு இருக்கு இல்லையா? இது வந்து நம்ம சூஸ் பண்ணிப்போம். இத சூஸ் பண்ணிட்டோம் அப்டின்னாலே, பிக்சர் வந்து சேவ் ஆகிடுது அப்டின்ற ஒரு பாப்பப் வந்து வரும். இப்ப நம்ம கேலரில செக் பண்ணி பார்த்தோம் அப்டின்னா, அது அவைலபிளா இருக்கும். ஸோ இங்க பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம கேலரில வந்து பார்த்தீங்கன்னா, இது அவைலபிளா இருக்கு. இது போல தான் நீங்க ஒரு இமேஜ்க்கு பேக்கிரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும். நீங்க வெறுமனே பேக்கிரவுண்ட் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு நெனச்ச இமேஜ் வேணாம். ஏதாச்சும் ஒண்ணு செட் பண்ணா போதும் அப்டின்னா, நீங்க WhatsAppல இருக்கக்கூடிய ஏஐ ஃபீச்சர் யூஸ் பண்ணியே பண்ணிடலாம். எக்ஸ்டர்னலா இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணணும் அப்டின்னு அவசியம் இல்ல. ஒரு சிலருக்கு பேக்கிரவுண்ட்ல நீங்க நெனைக்கிற இமேஜ தான் செட் பண்ணணும் அப்டின்னு விருப்பம் இருக்கும். அப்போனா இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதேபோல இதுல பே பண்ணலாம் தேவையில்ல. நீங்க வந்து ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்டின்னா, உங்களுக்கு வந்து குவாலிட்டி கொஞ்சம் லோவா வரும். அதுதான் இஷ்யூ. வேற எதுவும் கிடையாது. இத தவிர்த்து ஆன்லைன் டூல்ஸும் இருக்கு. ஆனா, அந்த ஆன்லைன் டூல்ஸ்ல வந்து நம்ம ஓன் இமேஜ் வந்து செட் பண்ற மாரி வராது. அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க குடுத்திருக்க இமேஜ் தான் செட் பண்ற மாரி இருக்கும். அதேபோல உங்களுக்கு அந்த WhatsApp ஏஐ ஃபீச்சர் யூஸ் பண்றதுக்கான வீடியோ லிங்க் வேணும் அப்டின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பை.